அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு சுரேஷ் பண்ணுற அதே தப்பாக தான் நம்ம மலர்கிட்டையும் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஆரம்பத்தில் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தும் போது நல்லா தானே இந்த ஸ்வீட்டை சாப்பிட்ட, அப்படின்னா இந்த ஸ்வீட் உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்கி கொடுக்கறதுனால அதை பிடிக்கும்னு அர்த்தம் இல்லைங்க. அந்த ஸ்வீட்டை கருப்பட்டியில் செஞ்சுருக்காங்க, அதனால தான் அதை நான் சாப்பிட்டேனே தவிர மற்றபடி அதை பிடிக்கும்னு எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் இருந்துட்டு பரவாயில்ல மலர், நீ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்க. என்ன மலர், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் முகம் வாடி போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு வேலைக்கு போனால் தான் அந்த வீட்டில் எல்லா மரியாதையும் கிடைக்கும் இல்லைங்க. அந்த வீட்டில் கோமதி அம்மா மீனா வேலைக்கு போகிறா, ராஜையும் இப்போ ஐபிஎஸ் ஆக போகிறாங்க. அவங்க பெரிய மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட்குள்ளே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. மற்றபடி கோமதி அம்மா ரொம்பவே நல்லவங்க. மருமகங்களை வேலைக்கு போக வச்சு அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அத்தை எதுக்கு எடுத்தாலையும் கால் வலின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி ஏதாச்சும் வேலை செய்கிறாங்களா, எதுவுமே செய்யறதுலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி மலர், நீ அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடு, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்கு.